செயல்படுறத பத்தி பகவான் சொல்றார். 4ஆம் அத்தியாயத்துல கொஞ்சம் பார்க்கலாம். 4:20 யக்வா கர்ம பல சங்கம் நித்ய திருப்தோ நிராசிரயக கர்மணி அபி பிரவருத்தோ அபி ந ஏவ கிஞ்சித் கரோதி சக. கிஞ்சித்னா கொஞ்சம் கூட, கரோதி செய்யறது. யக்வா கர்ம பல சங்கம் யாருக்கு ரிசல்ட் செய்யும் செயல்ல அதோடைய பலன்ல மனதாலையும் விட்டுறது. அதாவது கர்ம பலனிலான பற்றை மனதாலும் விட்டு எதையும் சாராது மன நிறைவுடன் இருப்பவன், சதா மன நிறைவுடன் இருப்பவன் பரபரப்பாக செயல்பட்டாலும் கூட துளியும் கூட அவன் செயலற்றவனாகத்தான் சொல்லப்படுவான். விளக்கம் பார்க்கலாம். செயலில் ஈடுபடுகிறவனுக்கு நான் செய்கிறேன், இந்த செயல் என் உடல் மனதுடன் சம்பந்தப்பட்டது, இந்த குறிப்பிட்ட செயலுக்காக குறிப்பிட்ட பலனுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற நினைப்பு, இதுக்கெல்லாம் கர்த்தாவுக்கு வரத்தான் செய்யும். செய்யறவனுக்கு நான் செய்யறேங்கிற இது வரத்தான் செய்யும். இந்த நினப்புகளுக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஏன்னா அந்த நினைப்புகள் அவனை அதோடைய ரிசல்ட் என்னவோ அதுக்கு அவனை பந்தப்படுத்தும், காரணமாக்கலாம், இல்லாட்டி அதுக்கு பந்தப்படுத்தலாம். ஒரு பிறவியில நாம சம்பாதிக்கிற இந்த வினை பயன்கள் இருக்க, இது அடுத்த ஒரு பிறவியில கூட தீராது. காலாகாலத்துக்கு சம்பாதிச்ச மாதிரி ஆயிடுது. அந்த வாசனை தொடர்கதையா மாறிடும். ஆனா கர்மயோகத்துல செயல்படுறவன், அப்படி ஒரு தெளிவு பெற்றவன் கர்மயோகி, அவன் எவ்வளவு செயல்பட்டாலும் வினை பயன் அவனை ஒட்டுறதில்லை அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அஷ்டவக்ரர் கூட இதே செய்யுளை சொல்லி இருக்கிறார். சும்மா இருக்கிற ஒரு அறிவிலி செயலற்றது போல இருந்தாலும் ஏராளமான வினை பயன்களை அவன் மாட்டிக்கிடுவான். ஆனா தெளிவோட செயல்படுறவன் எவ்வளவு பரபரப்பா செயல்பட்டாலும் அவன் விடுபட்டவன் தான் அப்படின்னு சொல்றார். அதாவது இது நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரு சோம்பேறிட்ட ஒரு சின்ன வேலையை கூட கொடுத்தா அதை பெருசாக்கி வச்சிருவான். ஆனா ஒரு தெளிவான ஆள்கிட்ட பெரிய வேலையை கொடுத்தா கூட சின்னதாக்கி முடிச்சிருவாரு. இது அவங்க சாமர்த்தியத்தை இருக்கு. அந்த சோம்பேறித்தனம் அப்படி கெடுத்துருது. இதே போல அஷ்டவக்கரர் சொல்றாரு. அஷ்டவக்கர முனி சும்மா கிடக்கிற ஒருத்தன் செயலற்ற மாதிரி பாக்குறதுக்கு தெரியும். ஆனா எக்கச்சக்கமான வினை பயன்ல அவன் மாட்டிக்கிடுவான். அது வெளியே தெரியாது. ஆனா தெளிவோட செயல்பட்டாலும் அவன் விடுபட்டவன் தான். அவன் பரபரப்பா இருந்தா கூட விடுபட்டவன் தான் அப்படிங்கிறார். ஒரு பலனை விரும்பும் போது செயலில் இருக்கிற ஊக்க சக்தி குறைஞ்சிரும். அடுத்து விரும்பின மாதிரி பலன் இல்லாத போது அதை ஏன் எதிர்பார்க்கணும்னு கிருஷ்ணர் கேட்கிறார். விருப்பம் மனசுல சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால இங்க பகவான் தியக்வா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். தியக்வான மனதாலும் விட்டு அப்படின்னு அர்த்தம். அது போல நித்திய திருப்திங்கிற வார்த்தையை அடுத்து சொல்றார். எப்பவுமே மன நிறைவோட இருக்கிறத குறிக்கும். எதுவும் இருக்கும்போது அது விஷயமா மன நிறைவு உண்டாகிறது எல்லாருக்கும் வணக்கம். ஆனா இங்க இல்லாத போதும் அந்த நிறைவு இருக்கும். ஆனந்தத்தின் தொகுப்பான பகவான் இதயத்திலேயே பரமாத்மாவா இருக்கும்போது அவருடைய இருப்பை உணர்ந்தவன் ஆனந்தமா தான் இருப்பானே தவிர எதையாவது நினைச்சு ஏங்கி எதிர்பார்த்து கிடக்க மாட்டான். மன திருப்தியோட இருப்பான் அப்படிங்கிறார். நிராசிரிய அப்படிங்கிற வார்த்தையை அடுத்து பயன்படுத்துறார். எதையும் சாராது எடுத்தல், அதால திருப்தி இதால திருப்திங்கிற மாதிரி இல்லாம எதையும் சாராம இருக்கிறது. இடம், பொருள், நேரம், நபர், சூழல் இதுகளை சாராம இருத்தல நிராசிரியங்கிற வார்த்தை குறிக்கும். இதைகளை சார்ந்து இருக்கிற வரைக்கும் செயல்லையும் பலன்லையும் நாம ஒரு அடிமைத்தனமா தான் இருப்போம். ஒரு வீட்டுல இருக்கிறவன் வீட்டோட பூட்டு சாவி அவன் கையில இருந்து உபயோகப்படுத்தினாதான் அவனுக்கு சுதந்திரமா இருக்கிறது தோணும். அவனை வீட்டுல போட்டுட்டு வேற ஒருத்தன் கையில பூட்டும் சாவியும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப அவன் சுதந்திரமா இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். இதே போல இடத்தால, பொருளால, காலத்தால, மற்ற நபரால, சூழலால இதுகளால தான் ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கிறார், பூட்டி கிடக்குறாங்க. இதுகளை சாராம பகவானுடையவன் தான், பகவானுக்கு அப்படிங்கிற மனப்பாங்கல் அவன் இருக்கும்போது அவன் விடுபட்ட நிலையில இருப்பான் அப்படிங்கிறத இந்த செயல்ல சொல்றார். அடுத்து நிராசிர் யத சித்தாத்மா தியக்த சர்வ பரிக்கிரக சாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ந ஆப்னோதி கில்பிஷம். உடலையும் மனதையும் வசப்படுத்திய போகப் பொருட்களை துறந்த ஆசைகளை விட்ட கர்மயோகி தேவைக்கேற்ப உடல் சார்ந்த செயல்களை செய்தபடி இருந்தாலும் கர்ம பந்தம் எனும் பாவத்தை அவன் அடையவில்லை.
உலகத்துல பாசம் இருக்கிறதுனால புலன் மனது நம்ம வசத்துல இல்லாம அதுகளுடைய வசத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. யாருக்கு புலன் மனது வசத்துல இருக்கோ அவன் வந்து கர்மயோகின்னு சொல்றார். ஆசைக்கு முடிவே கிடையாது. அ அ ஒருத்தர் வந்து இறந்து கிடக்கும்போது நெறைய கூட்டம் வந்துச்சுன்னா, அவனுக்கு கிடைக்கிற அந்த டெட் பாடிக்கு கிடைக்கிற மரியாதை பார்த்துட்டு, அந்த செத்தது நானா இருக்கக்கூடாதான்னு கூட சில பேருக்கு நெனப்பு வரும். இதுவும் ஒரு ஆசை தான். இப்படி ஆசைக்கு முடிவே கிடையாது. போக புத்தி தான் சேமிக்க வைக்கும். உலகத்துல இருந்தாலும் எந்த அடையாளமும் இல்லாம இருக்கிறது தான் விடுபட்ட நிலை. சேமிக்கலாம். ஆனா போக புத்திய விடணும். "வியக்த சர்வ பரிக்கிரக" அப்படிங்கிற சொல் இங்க முக்கியமானது. எல்லா விதத்திலயும் விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆன்ம சாதகனுக்கு விடுபட்டு இருத்தல் அந்த அந்த நிலை வந்து ரொம்ப முக்கியம். எல்லாம் கூடவே இருக்கலாம். ஆனா மனது அதுகளோட இல்லாம இறைவன் நினைப்போட இருக்கணும். கிறிஸ்துவ நோக்கி பயணாக்க முடிவு பண்ணிட்டோம்னா விடுதலை நிச்சயம். அது விடுதலையின் பாதை ஆனந்தமானது. அப்படி பயணிக்காதவன் எதிர் திசையான லோக வசியத்தால துன்புற வேண்டி வரும். ஆ, நிராசி அப்படிங்கிற சொல்ல வந்து இங்க பகவான் பயன்படுத்துறார். ஆசையின் பரிணாம வடிவங்கள். முதல்ல இச்சை, அடுத்து விருப்பம், அதுக்கடுத்து காமம், அதுக்கப்புறம் வாசனையா அது உள்ள பதிவாகுது. நிராசி கிட்ட இதெல்லாம் கிடையாது. நிராசைங்கிறது கர்மயோகியுடைய அந்த பக்குவத்த வந்து இங்க சொல்றார். சரீரம் கேவலம் கர்ம குர்வன். உடலால் உண்டாகும் செயல்கள் ஒண்ணு இதுல. 2 உடலை பேண செய்யும் செயல்கள் ஒண்ணு. 2 இருக்கு. குளிக்கிறது, தூங்குறது, உறங்குறது, ஆ சாப்பிடுறது இதுங்கெல்லாம் உடன் பிறந்த கர்மா. விட முடியாது, விடக்கூடாது. உலகத்துல கடன்பாடு இருக்கிறதுனால பிறக்கிறோம். கடன் தீர்ற வரைக்கும் பிறந்துகிட்டு இருக்கோம். கடன் தீரணும், அந்த கடன் அடப்படலைங்கிறதுனால அந்த செயல வந்து கடமைன்னு சாஸ்திரம் சொல்லுது. இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆ அந்த கடன்பாடு தீரணுங்கிற மாரி செயல்படுறது வந்து, அதுல உடலை பேணும் செயல்களும் உள்ளடங்கி இருக்கும். மொத்தத்துல வந்து மனதாலயும் கூட, மனதும் உலகமும் எப்பவும் ஒண்ணுக்கொண்ணு கொஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுல கவனமா இருக்கணும், தெளிவா இருக்கணும்னு கிருஷ்ணர் சொல்றார். ஹரே கிருஷ்ணா.